சிதறுண்டு கிடந்த மாகாணங்கள் ஒன்றுபட்டு அரசியலமைப்பு தோன்றியதின் அடிப்படை வரலாறு. ஆம், இந்திய அரசியல் கட்டமைப்பு உருவான வரலாறு. ஆள்பவர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் ஆவணமே அரசியலமைப்பாகும். 1600 இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதற்காக வந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் சில பகுதிகளை கைப்பற்றியது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக இங்கிலாந்து அரசு கொண்டு வந்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டமாகும். ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்திய அரசியலமைப்பின் முதல் படி. இந்திய நிர்வாகத்திற்காக இங்கிலாந்து அரசு இயற்றிய முதல் சட்டம் இதுவே ஆகும். கிழக்கிந்திய கம்பெனியை நிர்வகிக்கும் அதிகாரம் மன்னரிடமிருந்து பாராளுமன்றத்திற்கு, இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இச்சட்டம்தான் 1774 கல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டது. பிட் இந்திய சட்டம் 1784. ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குற்றங்களை களைய இங்கிலாந்து பிரதமர் பிட் என்பவரால் இச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவில் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் பெயர் பிரிட்டிஷ் இந்தியா பகுதிகள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பட்டய சட்டம் 1713. இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. பட்டய சட்டம் 1833. 1835 முதல் சட்ட உறுப்பினர் மெக்காலே ஆவார். 1835 வரை பாரசீகமே இந்தியாவின் முதல் ஆட்சி மொழியாக இருந்தது. 1835 மெக்காலே குழுவின் பரிந்துரைப்படி ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியானது. 1853 பட்டய சட்டம். அரசு பணியாளர்களுக்கு போட்டித் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுப்பணிகளில் இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இந்திய அரசு சட்டம் 1858. சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. அப்போது இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக பொறுப்பு வகித்தவர் சார்லஸ் ஜான் கானிங் பிரபு. இந்தியாவின் நிர்வாகம் நேரடியாக இங்கிலாந்து அரசியின் கீழ் வந்தது. இங்கிலாந்து அரசி இந்தியாவின் அரசியாக அறிவிக்கப்பட்டார். விக்டோரியா மகாராணி இந்தியாவின் முதல் அரசியாவார். இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இச்சட்டத்தின்படி 1862 கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்திய கவுன்சில் சட்டம் 1892 இந்தியாவில் முதல் தேர்தல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் இது மறைமுக தேர்தல் முறை. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் அல்லது மிண்டோ மார்லி சட்டம் 1909. மிண்டோ என்பவர் இந்திய வைஸ்ராய், மார்லி என்பவர் அரசு செயலர். இந்தியாவின் முதலில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் முதலில் இந்தியர்களுக்கு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். மத்தியில் ஊரவை சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்ட முதலில் நேரடி தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1892 மறைமுக தேர்தலும் 1909 நேரடி தேர்தலும். மன்னராட்சி ஒழிந்து மக்களே மக்களை தேர்ந்தெடுக்கும் ஆட்சி, மக்களாட்சி ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசு சட்டம் அல்லது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் 1919. மாண்டேகு என்பவர் அரசு செயலர், செம்ஸ்போர்ட் என்பவர் வைஸ்ராய். இச்சட்டத்தில் தான் கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலேயர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. நிர்வாக வசதிக்காக அதிகாரம் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் என 2ஆக பிரிக்கப்பட்டது. இந்தியாவின் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. வாக்குரிமை வழங்கிய முதல் மாகாணம் எது தெரியுமா? நமது தமிழ்நாட்டின் சிங்கார சென்னை தான். உலகில் முதல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. அதுவும் பிரிட்டானிய ஆதிக்கத்தின் கீழ் நியூசிலாந்து இருந்தபோது ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்டது. இந்திய அரசியல் சட்டம் 1935. இச்சட்டத்தின்படிதான் ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டது. 1935 ஏற்படுத்தப்பட்டு 1949 தேசியமயமாக்கப்பட்டது. சென்னை, பம்பாய், கல்கத்தா, உத்தரப்பிரதேசம், அசாம், பீகார் ஆகிய 6 மாகாணங்களில் இந்திய உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டன. 1937 இரு அவை சட்டமன்றம், சட்டமேலவை, சட்டப்பேரவை ஏற்படுத்தப்பட்டது. மவுண்ட்பேட்டன் திட்டம் அல்லது பிரிவினை திட்டம் அல்லது ஜூன் 3 திட்டம் 1947. மவுண்ட்பேட்டன் திட்டப்படி ஜூலை 18, 1947 இந்திய சுதந்திரம் சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின்படிதான் ஆகஸ்ட் 14, 1947 பாகிஸ்தானுக்கும், ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டது. இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு 29/8/1947 இந்திய அரசியலமைப்பின் தந்தை சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் 7 உறுப்பினர்களை கொண்ட வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது. வரைவுக்குழுவின் வழிகாட்டி ஜவஹர்லால் நேரு அவர்கள். வரைவுக்குழுவின் உறுப்பினர்கள் டாக்டர் B.R. அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கார், அல்லங்காடி கிருஷ்ணசாமி ஐயர், K.N. முனிசிப், சையது முகமதுல்லா, PNP மிட்டல், T.T. கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர். 1947 அரசியலமைப்பின் முதல் வரைவை தயாரித்து பிப்ரவரி 21, 1948 வெளியிட்டார். அக்டோபர் 1948 2வது வரைவையும், நவம்பர் 1948 3வது மற்றும் இறுதி வரைவையும் தயாரித்து வெளியிட்டார். இவ்வரைவு 15/11/1948 முதல் 17/10/1949 வரை இந்திய அரசியல் நிர்ணய சபையின் பரிசீலிக்கப்பட்டு 26/11/1949 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
இச்சட்டத்தை உருவாக்க பாபா சாஹிப் அம்பேத்கர் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் செலவழித்தார். இதன் செலவு தொகை வெறும் 64 லட்சங்களாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 26/1/1950 நடைமுறைக்கு வந்தது. அன்றே இந்தியா குடியரசு நாடானது. அதுவே இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. சிறப்பியல்புகள்: உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையுடையது. இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத், அயர்லாந்து, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான் இப்படி உலகின் 60 நாடுகளில் இருந்து அரசியலமைப்பை பின்பற்றி எடுக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இந்திய அரசு சட்டம் 1935 அதிகமாக எடுக்கப்பட்டது. வாசகம்: இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமதர்ம சமயசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு என்பதாகும். நோக்கம்: இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சமூக பொருளாதாரம், அரசியல் நீதி ஆகியவற்றை பெற்றுத் தருவதாகும். இப்படி இந்திய அரசியல் சட்டத்திற்காக அரும்பாடுபட்ட டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அவதரித்த நாள் இன்று சித்திரை திங்கள் 1 ஏப்ரல் 14.